வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து இந்த கேமரா மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய போர்ட்ரானிக்ஸ் பவர் பேங்க்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனுஷன் எலைட் ஆயிட்டாருங்க பாத்தீங்களா? சொல்லு. கேமரா ஷேப்ல வாங்குறாரு, கேமரா வாங்குறாரு, கேமராக்கு ஃபோன் வாங்குறாரு, டெய்லி சாப்பிட்றாரு, தூங்குறாரு. சொல்லு. பட்டன் பிளேஸ்மெண்ட் கூட அதே மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்ல ஃபிளாஷ் மாதிரி பாரு. ஓ, அந்த இண்டிகேட்டர் பேட்டரி எவ்வளோ பேட்டரி சார்ஜ் இருக்குன்னு. சூப்பர். 100% ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஓகே. ஆமா, மேக்ஸேஃபும் செம ஸ்ட்ராங்காக இருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கு. ஓ, இந்த மேக்ஸேஃப் தான் ரிங் மாதிரி காட்டியிருக்கான், கேமரா டயல் மாதிரி. எப்படி சவுண்ட் சூப்பராக இருக்குது பாரு, ஷட்டர் சவுண்டு. அது என் ஃபோனில் வந்தது. பரவாயில்லைங்க, இத்தினோண்டு இதில் 20,000 mAh கொடுத்துருக்கான். ஆமாம், இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக பவர் ஷட்டர் 20K அப்படிங்கிறது அது பேர். ஒயர்லெஸ் மேக்னெட்டிக் பவர் பேங்க் வித் பில்ட்இன் கேபிள். லைட்னிங்கும் இருக்கும், டைப் சியும் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே பாரு, பிரைடட் மாதிரி வேறு. ஆமாங்க, நம்ம செம குவாலிட்டி கேபிள். இதில் ஹைலைட் என்ன, மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 22.5 வாட் வரைக்கும் போகும். ஓகேயா, சைடில் ஒரு டைப் சி இருக்கும் பாரு, சார்ஜ் போடுறதுக்குடா. ஓ, ஆமா, அந்த சார்ஜ் போடுறதுக்காக. ஓகே, அதுலேருந்து அவுட் எடுக்கலாம். ஓ, டைப் சி டு டைப் சி. ஆமாம், டைப் சி வச்சு சார்ஜும் போட்டுக்கலாம், அதுலேருந்து அவுட் எடுக்கலாம். அப்போ என்னன்னா 2 டைப் சி அவுட் எடுக்கலாம், ஒரு லைட்னிங் அவுட் எடுக்கலாம். ஓகே ஓகே, சரியா? ஸோ அது ஒரு பக்கம். ஆனால் யூஎஸ்பிஏ அந்த பெரிய இது இல்லைங்க, அது இல்லை இதில், அது கிடையாது. டைப் சி போர்ட் இன்புட் அவுட்புட்டுக்கு, டைப் சி கேபிள் வந்து இன்புட் அவுட்புட்டுக்கு. அது எப்படின்னா, நீ சார்ஜிங் பிரிக்ல சொருகுனா அதுவே சார்ஜராக மாறிடும். ஓ, இதில் இதை எடுத்து அப்படியே சார்ஜர் இதில். சூப்பர். சரியா? அப்புறம் வந்து 8 பின் கேபிள் அவுட்புட் வந்து லைட்னிங், அதை தான் அப்படி சொல்கிறான். ஓகே ஓகேயா? அப்புறம் இந்த சைடு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, 15 வாட் வரைக்கும் மேக்னெட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் போகும். இன்பில் டைப் சி 8 பின் கேபிள் இருக்கு. அப்புறம் எல்இடி டிஜிட்டல் டிஸ்பிளே மேலே இருக்கு. அப்புறம் பை டைரக்ஷனல் டைப் சி போர்ட் இருக்கு. அதான் பை டைரக்ஷனல். இதையே சார்ஜரை யூஸ் பண்ணலாம், இதையே வச்சு சார்ஜும் பண்ணலாம். ஓகே ஓகே. இதில் போட்டிருக்கிறது என்னமோ 5,999 ரூபா போட்டிருக்கு. நம்ம வாங்கினது வந்து ஆக்சுவலாக 1,600 சம்திங் அந்த மாதிரி வாங்கணும். 1,600க்கு 20,000 mAh பேட்டரிலாம் ஆரம்பிச்சிட்டா? அது நம்ம அந்த டைமில் ஏதோ ஆஃபர்லாம் அப்ளை ஆச்சுடா. 2,000 போட்டிருந்தது. ஓகே ஓகே. ஏதோ ஒரு கூப்பனோ ஆஃபரோ காமிச்சுது. அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1,600 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. பரவாயில்ல. சரி, இதுதான் வந்து சரியா? இதுக்குள்ள என்ன இருக்குன்றதையும் காட்டி. வாட் ஆர் தி ஆக்சஸரீஸ்? இல்லடா, ஆல்ரெடி அத்தனை கேபிள் இருந்தோம், ஒரு கேபிள் கொடுத்துருக்கான் பத்தியா, C to C கேபிள். ஏங்க தரமா வேலை பார்க்குறாங்க. என்னங்க போர்ட்ரானிக்ஸ் பரவாயில்லையா, நல்லா பண்ணுறானுங்கல்ல. இதுலேயே கேபிளும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக கேபிள் வந்து இந்த மாடலோட டிசைன் அட்வான்டேஜ். ஆமாம், இருந்தாலும் அவன் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேபிளும் கொடுத்துருக்கான், அதுவும் டைப் சி டு டைப் சி. இவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக தான் இருக்கான். இல்லை, இங்கே இருந்தோ எடுத்திருக்கா, அப்படி நல்லபடியாக பார்த்து எடுத்திருக்காரு. சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒன்று பண்ணுவோம். ஓ ஓகே, ரெகுலர் டெஸ்டிங்கா? மொத்தம் இதோ இதான் சார்ஜரு. 100% காட்டுதா? இங்கே பாருங்க. அதான் எப்பயுமே டிடபிள்யூஎஸ் வந்து கம்மி வாட்ஸ் தாங்க. ஆமாம், 2 வாட்டில் ஏறுது காட்டுதே. 1.96 வாட்டில் ஏறுது அப்படின்னு மேலே ரெட் கலரில் காட்டுது. சொல்ல போனால் இதில் ஒயர்லெஸ் வேற இருக்கான். அதுவும் என்ன ட்ரை பண்ணுவோமா? ஆனால் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்படி தொங்க விட்டு தெரியல, டிடெக்ட் ஆகுதாண்ணா? ஆகும் ஆகுது. ஒலி வந்து விட்டது. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர், பக்காவா? அடுத்து எதுவும் இந்த டிவைஸ்க்கு தான் கம்பேட்டபிள் அப்படிலாம் எதுவும் போடலையா? மோஸ்டா 22.5 வாட் போட்டிருக்கான். எனக்கு அப்பயே என்ன தோணுச்சு, ஏன்னா இந்த ஸ்டஃப் கூல்லாம் போடுவானுங்க மேக்ஸ் இதுன்ட்டு. மீ டர்போ சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பிடிச்சிக்க. எப்படி பின்னாடி ஆண்டோட ட்ரெட்மில் தெரியுது. அது ஆஃப் பண்ணு டிஸ்பிளே. அது டிஸ்பிளேடா, அந்த ஃபோனில் டிஸ்பிளே. என்னென்னமோ பண்ணுறானே. சார்ஜ் 73% இருக்குங்க. ஆனால் ஷாமி 15 அல்ட்ரா இது. இதுலேயும் பேட்டரி இண்டிகேட்டிங்களா? இது என்னங்க புதுசாக பச்சை கலரில் எரியுது? ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுதுன்னு. ஓ, இதையும் காட்டிடுங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுதுன்னு இப்படி காட்டுதுங்க. சைன் அந்த 22.5 வாட்டுக்கான அந்த குயிக் சார்ஜ் அது ஆகுது. ஓகே, ஏன்னா சைனீஸ் ஃபோன் இது. ஆனால் இதோட சர்ப்ரைஸ் என்னன்னா, பிக்சல் ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது தாங்க ஃபுல்லாக ஸ்பீடாகும். ஆமாம், இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் OnePlus பார்ப்போம். சார்ஜ் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சான், அதனால் கனெக்ட் பண்ணி என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பார்ப்போம். இது போன வாட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது 100ல் இருந்துச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் வரலையோ? ஃபஸ்ட்டு ஆன் ஆகணும்ல. ஃபோன் வைப்ரேட் ஆச்சானா? ஃபோன் ஆன் ஆகணும். ஃபோன் ஆன் ஆனால் உடனே வருது உயிர் வருது. ஆன் பண்ணவா? ஆன் ஆகுமா? அவ்வளோ ட்ரெயினா?
ம் ஆன் ஆக மாட்டேன், நட முடிக்குது. பார்ப்போம் ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐஃபோனுக்கு எவ்வளோ போகுது? ஐஃபோன் ஏர் சார்ஜ் போடுறோங்க, ஆல்ரெடி இல்லை 77% இருக்குது. பரவாயில்லையே. என் தலைவன் இப்போ 10 வாட்டில் ஏறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா 77 சார்ஜ் வேறு இருக்குது. ஐஃபோன்லாம் ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணுவானுங்க. 10லேருந்து 13 வாட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அவ்வளோதான். அதான் ஐஃபோனு. பச்சை கலர் லைட் எரியுதாண்ணா? அதான் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது, அதான் குயிக் சார்ஜ். ஸோ இதான் இது வந்து ஒயர்லெஸ் வைங்க. என்ன நீங்கள் வாங்கினதே அதுக்கு தானே அப்படிங்க. வச்சு டைப் பண்ணி காட்டுங்க மக்களுக்கு. நான் வலிக்கிட்டு போதா என்ன உள்ளூல? அது எப்படி விழும்? இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாங்க. நிஜமா அடாப்டரை கீழே இருக்க பவர் பேங்கை பிடிச்சிக்கிட்டு மேலே ஃபோனை யூஸ் பண்ணலாம். க்ரிப்பாக இருக்கா? நல்லா இருக்குடா. ஸ்பின் ஆகுறது அப்படியே எப்படி சுற்றிக்கிட்டு போகுமே? அப்படிலாம் ஆகாது. அவ்வளோதான், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். சூப்பர். ஆனால் இதை வந்து நாங்கள் ஐஃபோனுக்கும் பிக்சலுக்கும் தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மேக்னெட்டிக்கு நீங்கள் சைனீஸ் ஃபோன்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சைனீஸ் ஃபோனில் OnePlusக்கும் ஓப்போக்கும் ஒர்க் ஆகும். அது அடிஷ்னலாக கேஸ் பண்ணணும்ல. அவங்களோட கேஸில் தான் மேக்னெட் வருது. அந்த கேஸ் போட்டால் தான் மேக்னெட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலாக வச்சிங்கன்னா ஃபோன் அப்படியே வலிக்கிட்டே போகும். அப்புறம் சுற்றிக்கிட்டு எங்கேயா விழுந்துடும். அப்புறம் எங்களை திட்டுவீங்க, சொல்லிவிட்டேன். ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐஃபோனுக்கும் பிக்சலுக்கும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. பரவாயில்லையே. எப்படி இந்த பவர் பேங்க் ஒரு 200 கிராம் இருக்காது? நான் கம்மியாக தான் சொல்கிறேன். அதிகமாக இருக்கும். அதை நல்லா கேரி பண்ணுது. ஸோ இதில் வந்து அந்த 15 வாட்டுக்கானதுக்காக அந்த லைட் எரியுது. அவ்வளோதாங்க. அப்போ அப்படியே பிடிச்சிக்கிட்டே யூஸ் பண்ணலாம் ஜாலியாக. அதான் சொல்கிறேன், இப்படி பிடிச்சிக்கலாம்டா. பிடிச்சிட்டு ஃபோனை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி கையில் பிடிச்சிட்டு அவ்வளோதான் அப்படியே நம்ம படிக்க. ஆமாம், இந்த ஏரை ப்ரமோட் பண்ணும்போதே அவனுங்க மேக்ஸ் ஒரு பவர் பேங்கையும் தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஆப்பிள்கிட்ட சொல்லலாம் பாருங்க. இப்போ இதில் எவ்வளோ எம்ஏஹெச் இருக்கு? 23,020. ஆமாம், 23,149 இருக்கு. பார்த்தீங்களா? இனிமேல் வந்து 4 நாளைக்கு சார்ஜ் நிற்கும். ஆமாம், ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். பட் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது பவர் பேங்க் வந்து. ஸோ மேக்ஸ்வேவ் கம்ஃபர்டபுள் டிவைஸ் நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயம் ஆக்சசரிஸ்க்கும் பக்காவாக வேலை செய்யுது. இப்போ இதை எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஐயோ என்னையா இது, அப்படி தான் இருக்கும். கேமரா மாதிரி கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா USB-C வந்து 15 வாட்டு 22.5 வாட்டுக்கானதையும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து 77 வாட்டார் வந்து பவர்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ USB-C அவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம 22.5 வாட் பார்த்தோம் இல்லையா, 22.5 அது வந்து பக்காவாக வேலை செய்யும். 10 வோல்ட் 2.25 ஆம்ஸ் வரைக்கும் போகும். ஸோ மற்றபடி 8 பின் கேபிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி இருக்குது, அது அச்சீவ் ஆகும். ஒயர்லெஸ் பொறுத்த வரைக்கும் 5 வாட்டு 7, 10, 15 வரைக்கும் போகும். யாராவது நீங்கள் இதோ விட இன்னும் வித்தியாசமாக ஏதாவது பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பவர் பேங்க் வித்தியாசமாக கண்டுபிடிக்கணும்னா டெக்ஷான் ப்ரோ சேனலில் போய் பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. ஆனால் பிராண்ட் வந்து நமக்கு தெரியாத பிராண்டாக இருக்குது. அது கொஞ்சம் திகிலாக இருக்குது. இது ஓரளவுக்கு போட்ரானிக்ஸ் சரி எங்கேயோ பார்த்துருக்கோம். இப்போ நம்மளே மவுஸ்லாம் வச்சுருக்கோம்ல, ஒயர்லெஸ் மவுஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் போட்ரானிக்ஸில், கீபோர்ட்லாம் வாங்கியிருக்கோம். ஆமாம், அதனால ஒரு கேரண்டினால சரி ஓகே தெரிஞ்ச பிராண்டுன்னு இதை வாங்கியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃபோட்டோ எடுங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இல்லைடா பன்னீர் போதும்டா, சீஸ் இன்னைக்கு வேணாம். இல்லைங்க மனோபாலா பண்ணார் பார்த்தேன் இல்லையா? என்னமோ பண்ணுறான். ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ளது சிவபரணி. சிவா சார் பார்க்கலாங்க. பார்க்கலாங்க. பாய்.